வணக்கம். நம்ம எந்த மொழியுமே கற்றுக்கும்போது கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக பேச ஆரம்பிச்சிட்டா நல்லா இருக்குமே, ஒரு பேசுகிற அளவுக்கு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாருமே யோசிக்கிறது சகஜம்தான். ஸோ நம்ம எப்படி சீக்கிரமாக நம்ம ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிப்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இதில் நான் எனக்கு எது எஃபெக்டிவாக இருந்தது, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்ல எஃபிஷியன்ட் மெத்தட் எதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, எது யூஸ்ஃபுல்லாக இல்லை அவ்வளோவா அப்படிங்கிறத மட்டும்தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எதுவுமே ஒரு 100% கரெக்டான மெத்தடு அப்படின்னு நம்ம எதையுமே சொல்லிட முடியாது. அவங்கவுங்களுக்கு எது சூட்டபுளாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கோ அதை அவங்கவுங்க ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இது என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். ஃபஸ்ட் எந்த ஒரு மொழியுமே நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு 4 ஸ்கில், இப்போ ஒரு லாங்குவேஜ் நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா 4 ஸ்கில் ரொம்ப முக்கியம். ஒன்று நம்ம கேட்டால் நமக்கு புரியணும், லிசனிங் ஸ்கில். நமக்கு பதில் சொல்ல தெரியணும், பேச தெரியணும், ஸ்பீக்கிங் ஸ்கில். நமக்கு அந்த மொழியில் ஒன்று எழுதியிருந்ததுன்னா, யாராவது ஒருத்தங்க நமக்கு இமெயில் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா நமக்கு அதை படிக்க தெரியணும். நம்ம அந்த இமெயிலுக்கு ஒரு ரிட்டன் கம்யூனிகேஷன், ஒரு லெட்டரோ ஒரு இமெயிலோ அந்த இதில் நம்ம எழுத தெரியணும். ஸோ இந்த 4 ஸ்கில்ஸ் ரொம்ப மேண்டேட்ரி எனி லாங்குவேஜ்க்கு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம அந்த லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ ஜாப்பனீஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த 4ல் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது லிசனிங்கும் ஸ்பீக்கிங்கும் தான். ஏன்னா மற்ற ரீடிங் அண்ட் ரைட்டிங்க்கு நமக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். ஒருத்தர் அனுப்பின ஒரு இமெயில் நமக்கு புரியணும்னா நம்ம அதை கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டு பார்த்து ஓரளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் என்னன்னு. ரைட்டிங் கூட அதே மாதிரி தான். நமக்கு நிறைய ஆன்லைன் டூல்ஸ் இருக்குது, அந்த சப்போர்ட் வச்சு நம்ம எப்படியாவது எழுதிடலாம். பட் லிசனிங், ஒருத்தர் பேசும்போது நமக்கு புரியறதுக்கும் நம்ம அதுக்கு திருப்பி பதில் சொல்கிறதுக்கும் நமக்கு டைம் அவ்வளோவா இல்லை. நம்ம டக்குன்னு பதில் சொல்லி ஆகணும். ஸோ நமக்கு ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில். மோரோவர் ஜேஎல்பிடி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அதில் அவங்க ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் அசஸ் பண்ணுறதில்ல. அந்த எக்ஸாம் சர்டிஃபைடு அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லா பேசுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஒரு பக்கம் நமக்கு சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம், ஆனால் இன்னொரு பக்கம் அட் த சேம் டைம் நம்ம ஸ்பீக்கிங்கையும் சைமல்டேனியஸாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா பேச தெரியணும் அப்படின்னா ஸ்பீக்கிங்கிறது ஒரு அவுட்புட் தான். அதுக்கு முக்கியமான இன்புட் என்ன அப்படின்னா லிசனிங். நமக்கு நிறைய ஒக்காபுலரி, நம்ம மைண்டுக்குள்ளே நிறைய ஒக்காபுலரி, எப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்கும், அந்த பேட்டர்ன், அந்த கிராமர்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் பேச முடியும் இல்லையா எந்த ஒரு மொழியுமே. அதனால ஸ்பீக்கிங்க்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா லிசனிங். நிறைய நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம், அதுக்கப்புறம் அந்த வேர்ட்ஸை மெமரைஸ் பண்ணி அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் நல்லா பேச முடியும். இது ஒரு ப்ரூவன் மெத்தட். ஸோ யார் லிசனிங் நிறையா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் நல்லா வரும் அப்படிங்கிறது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் எதை லிசன் பண்ணணும்? சில பேர் சொல்லுவாங்க, நான் ஜாப்பனீஸை சினிமா பார்த்து தான் கற்றுக்கிட்டேன், ஜாப்பனீஸ் மூவிஸு இல்லைனா அனிமே இல்லை மாங்கா அதோட காமிக் புக்ஸ், ஸோ அனிமே பார்த்து நான் கற்றுக்கிட்டேன், ஜாப்பனீஸ் மூவிஸ் பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு நல்ல மெத்தடா, நம்ம அந்த மாதிரி நிறையா கேட்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு நான் எஸ்ஸுனும் சொல்லுவேன், நோனும் சொல்லுவேன். 2 ஆன்சர் அதுக்கு. ஏன்னா நம்ம என்ன லெவலில் இப்போ இருக்கோம், நம்ம ஜாப்பனீஸில் ரொம்ப பிகினர் லெவல், நமக்கு சுத்தமாக ஜாப்பனீஸ் பற்றி ஐடியாவே இல்லை அப்படின்னா நமக்கு மூவிஸோ இல்லை அனிமேவோ ஹெல்ப் பண்ணாது. ஒரே ஒரு தடவை நம்ம ஒரு மூவியை சப்டைட்டில்ஸோடு பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நோ இம்பேக்ட். அதுக்கு ஒன்றுமே ஒரு யூஸும் கிடையாது. நம்ம ஃபஸ்ட் டைம் சப்டைட்டில்ஸோடு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சப்டைட்டில்ஸ் இல்லாமல் ஒரு 4 தடவை அதே இதை பார்த்து அதில் என்னென்ன வேர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம மெமரைஸ் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல். இல்லாட்டி நமக்கு மூவிஸ் அவ்வளோ யூஸ்ஃபுல் கிடையாது. இப்போ ஒரு பிகினர் லெவலில் நம்ம இருக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது என்னென்னா ஃபார்மல் லாங்குவேஜ். அதுக்கப்புறமா தான் நம்ம கேஷுவல் ஜாப்பனீஸ்குள்ளே போகணும். ஏன்னா ஜாப்பனீஸில் ஃபார்மல் தனியாக இருக்குது, ஜாப்பனீஸ் கேஷுவல் லாங்குவேஜ் தனியாக இருக்குது. அதாவது நம்ம எதிராளி என்ன ஏஜில் இருக்காங்க, நம்ம யார் கூட பேசுகிறோம், அவங்களோட ஏஜ் என்ன, அவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, நம்மளோட பெரியவங்களா சின்னவங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ 2 பேர் பேசுகிறாங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப், ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பா இல்லை பர்சனல் ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடியவங்களா, ஃப்ரெண்ட்ஸா, அதை பேஸ் பண்ணி லாங்குவேஜ் ரொம்பவே மாறும் ஜாப்பனீஸ். அப்படி இருக்கும்போது நம்ம சினிமாவில் மோஸ்ட்லி பார்க்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசுகிற அந்த லாங்குவேஜை எடுத்துகிட்டு போய் நம்ம ஆஃபீஸில் நம்ம சுப்பீரியர்கிட்டையோ யார்கிட்டையோ பேசும்போது அது ரொம்ப ரூடாக இருக்கும். அதனால் எடுத்த உடனே நம்ம மூவிஸ்லேருந்து ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறது அப்படிங்கிறது செகண்டரி. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம லிசனிங்கில் சிம்பிள் கான்வர்சேஷன்ஸ், இப்போது இன்டர்நெட்லேயும் நிறையா இருக்குது, ஆப்பும் நிறையா இருக்குது.
ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர், நேட்டிவ் ஜாப்பனீஸ் பர்சன் வந்து பேசுகிற அந்த சிம்பிள் கான்வர்சேஷன் வீடியோஸ்லாம் நம்ம நிறையா பார்க்கலாம், ஆடியோஸ் நிறையா கேட்கலாம். அதில் இருக்கிற ஒக்காபுலரி எல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம மெமரைஸ் பண்ணலாம். அதை திருப்பி திருப்பி நம்ம ரிப்பீட் பண்ணலாம். ரிப்பீட் பண்ணிவிட்டு நம்ம வாய்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் திருப்பி திருப்பி ஒரு கான்வர்சேஷனை கேட்கறதுனால நம்ம ஸ்பீக்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணலாம். அதே மாதிரி நமக்கு யூஸ்வலாக நமக்கு வந்து ஜாப்பனீஸ் எங்கே தேவைப்படும் அப்படின்னா மோஸ்ட்லி ஆஃபீஸ் அந்த மாதிரி இருக்கிற ஃபார்மல் சுச்சுவேஷன்ஸில் தான் அதிகமாக தேவைப்படும். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஜாப்பனீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். எடுத்த உடனே நமக்கு வந்து தேவைப்படுறது ஃபார்மல் கான்வர்சேஷன் தான். ஸோ எந்தெந்த மாதிரி சுச்சுவேஷன், அந்த சுச்சுவேஷனல் கான்வர்சேஷன் ஒரு லிஸ்ட்டு போட்டுட்டு நம்ம அதுக்கு தகுந்த டயலாக்ஸை மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சுச்சுவேஷனல் கான்வர்சேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போய் நம்ம டிக்கெட் வாங்கிட்டு நம்ம ட்ரெயினை பிடிச்சி போகிறது. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன். நம்ம ஷாப்பிங் பண்ணுறது, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இது நிறையா இருக்குது ஆன்லைனில். ஸோ அந்த டயலாக்ஸை நீங்கள் திருப்பி திருப்பி கேட்டு நீங்கள் அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு வே ஆஃப் இம்ப்ரூவிங் யுவர் ஸ்பீக்கிங் ஸ்கில். அப்போ என்ன, இப்போ மூவியே பார்க்கக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக மூவி பார்க்கணும். எப்போ அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு ஒரு பிகினர் லெவல், நமக்கு வந்து ஃபார்மல் லாங்குவேஜ் கேஷுவல் லாங்குவேஜுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது நம்ம மூவி பார்த்து, ஓஹோ இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால தான் இப்படி வந்து பேசிக்கிறாங்க. ஸோ இப்போ மூவியில் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில் ஒஹாயோ அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ ஒஹாயோன்னா குட் மார்னிங்னு நமக்கு தெரியும். நம்ம அதை எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸில் நம்ம பாஸ் கிட்ட ஒஹாயோ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒஹாயோன்றது வந்து ஃபார்மல் லாங்குவேஜ் இல்லை. அப்போ என்ன சொல்லலாம், ஒஹாயோ கோசைமாஸ் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நியூவான்சஸ் எங்கே நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் புக்கில் தான் நம்ம கற்றுக்க முடியும். டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிற கான்வர்சேஷன் நம்ம படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மின்னானோ நிஹோங்கோ யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதில் வந்து ரென்ஷு சி அப்படின்னு கொடுத்துருப்பான். அந்த டாபிக் வந்து நான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அந்த ரென்ஷு சி வந்து ஃபுல்லாக ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் தான். ஏபி 2 பேரும் பேசிக்கிற மாதிரி இருக்கும், எல்லாம் டயலாக்ஸாக இருக்கும். ஒவ்வொரு லெசன்லேயும் ரென்ஷு சி இருக்கும். அதை வந்து அப்படியே அந்த சங்க் ஆஃப் கான்வர்சேஷன் அதை அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க. அதுக்கு பேர் சங்க் மெத்தட்னு பேர். ஒவ்வொரு வார்த்தையாக மனப்பாடம் பண்ணுறதை விட அப்படியே ஒரு ஃபுல் கான்வர்சேஷனையே அப்படியே நம்ம திருப்பி திருப்பி படிக்க படிக்க அந்த கான்வர்சேஷனே நமக்கு மனப்பாடம் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி லேர்னிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இனிஷியலாக நீங்கள் அந்த மாதிரி புக்கிஷ் கான்வர்சேஷனை நிறையா மனப்பாடம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நிறையா மூவி பார்க்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட கல்ச்சர் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம. ஸோ ஒரு லாங்குவேஜ் படிக்கிறோம் அப்படின்னா அந்த கல்ச்சரையும் நம்ம எம்ப்ரேஸ் பண்ணணும். நம்ம வந்து அவங்களோட அந்த வே ஆஃப் திங்கிங்கையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அப்போ தான் அந்த லாங்குவேஜை நம்ம முழுசாக வந்து படிக்க முடியும். ஸோ அவங்களோட கல்ச்சரை புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களோட வே ஆஃப் திங்கிங்கை புரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு கண்டிப்பாக மூவிஸோ அனிமேவோ நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் கண்டிப்பாக நிறையா மூவிஸ் பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு யூடியூப்பில் கூட ஏகப்பட்ட டயலாக்ஸ், ஏகப்பட்ட சர்ச் ரிசல்ட்ஸ் வரும். ஸோ நம்ம வந்து ரொம்ப நிறையா போட்டு குழப்பிக்கிறத விட ஏதோ ஒரு பர்டிகுலர் லெசன், ஒரு செட்டு அதை எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம ரொம்ப நிறையா தடவை ஒரே டயலாகை திருப்பி திருப்பி கேட்டு நம்ம மனப்பாடம் பண்ணுறது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ரேண்டமாக ஒவ்வொரு நாள் வேறு வேறு டயலாகை நம்ம கேட்டுட்டு வேறு வேறு லெவல் ஆஃப் லெசன்ஸை படிச்சுட்டு ஒவ்வொரு நாள் வேறு வேறு ட்ராமா வேறு இது பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு எதுவுமே மனசில் நிற்காது. ஸோ இப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலர் சேனல் ஒரு இது எடுத்திங்கன்னா, ஒரு லிசனிங் எடுத்திங்கன்னா அந்த லிசனிங்கை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 10 தடவை கேட்டு அதில் ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம மனசில் பதிகிற மாதிரி வச்சுக்கிட்டு அது கூடவே சேர்ந்து நம்மளும் சொல்கிற அளவுக்கு அந்த ஸ்கிரிப்டை பார்த்து நம்ம அப்படியே சொல்கிற அளவுக்கு வந்தால் இன்னுமே பெட்டர். ஸோ அப்படியெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் எப்படி நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறீங்க, உங்களோட ப்ரொனவுன்சியேஷன்லாமும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஸ்பீக்கிங்க்கு என்ன பண்ணலாம், நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு சப்போஸ் ஜாப்பனீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ரொம்ப லக்கி, நீங்கள் போய் பேசி பாருங்கள். இல்லை நீங்கள் கிளாஸ் ரூமில் படிக்கிறவங்க 2-3 ஃப்ரெண்ட்ஸாக ஒரு குரூப்பாக வச்சுக்கிட்டு ஒரு ரோல் ப்ளே மாதிரி நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பட் நான் தனியாக வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு அவ்வளோவா பேசி பழகிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறவங்களும் கவலைப்பட வேணாம். நீங்களே பேசி நீங்கள் உங்கள் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ரெக்கார்ட் பண்ணி போட்டு கேளுங்க, நம்ம நல்லா பேசுகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஸ்போக்கன் இம்ப்ரூவ் ஆகும். டெய்லியே நீங்கள் வீட்டில் வந்து சும்மா நம்ம ஏதாவது மனசில் நினைக்கிற விஷயங்கள்லாம் வந்து நம்ம வாயில் சொல்லி பார்க்கலாம். மெயினாக என்னென்னா நல்லா வாய் விட்டு சொல்லி பார்க்கணும். மைண்டில் நமக்கு சில பேருக்கு எல்லா கான்வர்சேஷனும் புரியும், ஆனால் வாயில் சொல்ல வராது. சொல்லும்போது வந்து அப்படியே டங் ட்விஸ்ட் ஆகும், வெளியே வராது.
ஸோ வாய் விட்டு நல்லா சொல்லி பாருங்கள், சொன்னதை ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள். ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா டெய்லி ஜாப்பனீஸில் வந்து அவங்களோட டைரி எழுதுவாங்க. இன்னொருத்தங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷின்சான் அந்த காமிக் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ டெய்லி அவங்க ஏதாவது ஒரு கதை, ஷின்சானும் அவங்க அம்மாவும் பேசிக்கிற மாதிரி, ஷின்சானும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கிற மாதிரி அவங்களாவே யோசித்து டைலாக் எழுதுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க டே டு டே என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க அதை எழுதி அதை திருப்பி திருப்பி சொல்லி பார்த்து இப்படிலாம் நிறையா பேர் வந்து அவங்களோட ஜாப்பனீஸ் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு எது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம நிறைய வாய் விட்டு சொல்லி பார்த்துட்டே இருந்தால் தான் அது வந்து நம்ம வாயில் வரும். இல்லாட்டி நமக்கு யாராவது 2 பேரை பார்த்தோன்னா நம்மளால் வந்து பேசுறதுக்கு ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணி நம்ம பேச மாட்டோம். கிளாஸ்லேயே கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 பேர் 15 பேர் கிளாஸில் இருந்தாங்க அப்படின்னா அதில் 2 பேர் தான் வாய் விட்டு பேசுவாங்க. மற்றவங்கெல்லாம் புரியும், ஆனால் பேசாமல் இருப்பாங்க. அப்படி இல்லாமல் நம்மளும் வாய் விட்டு அந்த லாங்குவேஜை பேசி பார்க்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ ஷையாக ஃபீல் பண்ணாதீங்க, நல்லா பேசி பாருங்கள், பேசினதை ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் என்னோடய டிப்ஸு. வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச்.